ஹாய் வினய், என்ன வினய், எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வந்து பார்க்க கூடாதா? ஏமா வந்து பார்த்தோன்னே திட்டதான் செய்வியா? நீங்க வந்து பார்க்கலன்னா அப்படிதான் கேட்கணும் வினய். வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு கேட்டியா? வந்த உடனே திட்டணுமா? நீங்க ஏன் வந்து பார்க்கல? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா, அதான்டா வந்து பார்க்கல. வேலை முக்கியமா நான் முக்கியமா? இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? ரெண்டு பேரும் முக்கியம் தான். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு உங்க அம்மா கிட்ட மாட்டிருப்ப, பரவாயில்லையா? நான் என் அம்மா கிட்ட சொல்லிருப்பேன் அவன் இவனை தான் பார்க்க வந்தான்னு. அப்பயே நீ எப்படா திட்டலானே பிளான் வச்சுட்டு தான் வந்திருப்ப போல இன்னைக்கு. நீங்க பார்க்க வரது ஒரு குத்தம். சரி, இப்ப எப்படிமா இருக்கு தாரா? இப்ப நல்லா இருக்கு வினய். சரி, சாப்பிட்டியா தார மதியானம்? நான் சாப்பிட்ட வினய். நீங்க சாப்பிட்டீங்களா வினய்? நான் சாப்பிட்டேன். எங்கடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? இல்ல வினய், அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் தான் உங்க கூட பீச்சுக்கு வரணும்னு வந்தேன். அம்மா எங்க எங்க அண்ணன்? அவன் காலேஜ்குள்ள அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் எங்க அண்ணனை வச்சுட்டே லவ் பண்றீங்க பாத்தீங்களா நீங்க? அண்ணன் இருக்கான்னா பார்க்க முடியுமா? உனக்கு அண்ணனே எனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு. உன்னை தெரியறதுக்கு முன்னாடியே உங்க அண்ணனை தான் எனக்கு தெரியும். அப்ப எங்க அண்ணனை வச்சுதான் லவ் பண்ணீங்க? உன்னை பார்த்த உடனே லவ் வந்துச்சா? நல்லா லவ் பண்ணேன். சப்போஸ் நான் இப்ப லவ் பண்ணேன்னு சொல்லிருந்தா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். அப்பயும் முடியாதுன்னு சொல்லிடுறா? வேற பொண்ணை பார்த்திருப்பேன். அவ்வளவுதான் வினய், இன்னொரு வாட்டி வேற பொண்ணு பாத்திருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இது என்னப்பா வம்பா போச்சு? நீங்களே கொஸ்டின் கேக்குறீங்க, நீங்களே ஆன்சர் வச்சிருக்கீங்க, அப்புறம் எங்ககிட்ட ஏன் கேக்குறீங்க? கேட்டாலும் நீ ஒருத்தி மட்டும்தான் நீங்க சொல்லி இருக்கணும். இனிமே கேட்டா அந்த வார்த்தையே சொல்றேன். என்ன சொன்னாதான் சொல்லுவீங்க? ஐயோ சாமி, நான் இனிமே அந்த வார்த்தையே சொல்ல மாட்டேன், விட்டுருமா. நாளைக்கு எங்கேயாவது வெளியில போட மாட்டாரா? ஐயோ நாளைக்கு எனக்கு வேற பிளான் இருக்கே. நாளைக்கு காலேஜ் வர மாட்டியா தாரா? இல்ல வினய், நாளைக்கு காலேஜ் வர மாட்டேன். ஐ திங்கிங் சோ இன்னும் ஒரு 5 to 10 days வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி, நீ எங்க போறதா இருந்தாலும் போயிட்டு பத்திரமா வந்துரு. உங்களுக்கு எங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் தோணலையா? நீதான் எங்கேயோ போறேன்றல்லடா, போயிட்டு வா. சொல்லுங்க, உங்க கூடயே இருக்கதுல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். என்ன பிடிக்காத மாதிரி ஆகல உங்களுக்கு? உனக்கு என்ன பிடிக்குதோ அதானே எனக்கும் பிடிக்கும். சப்போஸ் நான் எங்கேயாவது வெளியில போறேன்னு சொல்லியிருந்தா நீ விட செஞ்சிருப்பல. ஆமா விட்டுருப்பேன். அதே மாதிரி நானும் விடணும்ல. பட்டாம்பூச்செல்லாம் கூட்டுல அடிச்சு வைக்க கூடாது தாரா. அதை ஃப்ரீயா பறக்க விட்டாதான் தனக்கு தானே சந்தோஷப்படும். லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் உன்னை அதிகாரம் பண்ணக்கூடாது. நீ எங்க போக கூடாது, இங்க போக கூடாது. நான் லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ எங்க வேணாலும் போயிருக்கலாம், அதனாலதான். நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் வினய். எதுக்கு தாரா? என்ன ஃப்ரீயா இருக்க வர்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறீங்க. உங்க கூட பேசலனாலும் திட்ட மாட்டேங்கிறீங்க, அவ்வளவு ஜாலியா இருக்கீங்க வினய். அப்ப நீங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல வினய். அப்ப நீ கிடைக்கிறதுக்கும் தான் நானும் கொடுத்து வச்சிருக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சரி, இப்ப எதுக்கு சோகமா இருக்க? சிரிக்கலாம்ல. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் வினய். நானும் தான் உன்னை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஐ லவ் யூ வினய். ஐ லவ் யூ தாரா. ஏய் போதுட்டி, என்ன நீ வந்துட்டியாடி தேடி? நான் வராம எப்படி? அண்ணா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேனா? எல்லாரும் ஒரே காலேஜ் படிச்சிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களாண்ணா? ஒரே காலேஜ் படிச்சாலும் கேக்குறது தானடா. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். என்கிட்ட நடி பேசணும். உன்னால ஒரு 2 days பார்க்க முடியாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். இதுல 10 days எப்படி பார்க்காம இருப்பேன்? கூப்பிட்டா வர மாட்டேங்கறாங்க, நான் என்ன பண்றது? ஏனா வரலலனா? உங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாம் போறீங்க, போயிட்டு வாங்க. எங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி இல்ல, எல்லாரும் போறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். இல்லடா, நீங்க போயிட்டு வாங்கடா. என்னன்னா உங்க ஃப்ரெண்ட் வராங்க, நீங்க வர மாட்டீங்களா? இல்லடா, அவன் போகட்டும், நான் வரலடா. நானும் என் ஃப்ரெண்டும் இங்க தான்டா இருக்க போறோம். பாவம், நான் தாரா ரொம்ப வருத்தப்படுவானா? வாய முறி, என்னையே டேமேஜ் பண்ணிட்டு இருக்க பாத்தியா நீ? சரி, நீ சொன்னா வருவாங்களான்னு பார்த்தேன். இல்லடா, 10 நாள் தானே, நீங்க போயிட்டு வாங்கடா. சரிடா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. சரியண்ணா. நான் கடைசி வரைக்கும் வர மாட்டீங்களா வினய்? இல்லடா, நீ போயிட்டு வாடா. சரி வினய், நான் போனா நான் கால் பண்ணுவேன், கால் அட்டெண்ட் பண்ணிடணும். நீ எப்பெல்லாம் கால் பண்றியோ அப்பெல்லாம் அட்டென்ட் பண்ணிடுவேன். நைட் 12 மணினா? எப்போ கால் அடிச்சாலும் எடுத்துருவேன்டா. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரிடா, போயிட்டு வா. தரவா போலாம். சரி வினய், நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிடா, நீங்க போயிருவீங்க தானே? அதெல்லாம் நாங்க போயிடுவோம், நீங்க போங்கண்ணா. ஒரு 5 seconds பீச்ல உட்காந்து போலாம்ண்ணா. சரிடா, பார்த்து உட்காந்துட்டு போங்க. யாரா உனக்கும் தான். சரி வினய், நீங்க போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, அதனாலதான் போல. இல்லைன்னா உங்க கூடயே உட்காந்துருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா நீங்க போயிட்டு வாங்க. வாடி உட்காரி.
ஏய் என்னடி இப்பவே உன்னால 2 டேஸ் பார்க்க முடியல, இதுல 10 டேஸ் எப்படி இருப்ப? என்னடி பண்றது? சரி ஒரு டைம் லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்ணி தான் பாப்போமே. இப்பவே சொல்லிட்டா அங்க வந்து அழுகலாம் கூடாது. கண்டிப்பா அழுக மாட்டேன்டி. லைட்டா பயமா இருக்கு அழுந்துறணும்னு. அதெல்லாம் அழுக மாட்டேன், நாங்களா இருக்கோம்ல. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டல கண்டிப்பா வராங்க தானே? கவலையே படாதடி, அவங்க எல்லாரும் வரேன்ட்டாங்க. இப்ப போய் நம்ம கன்வின்ஸ் பண்றது சூர்யாவை தான். சூர்யா வரலனா சங்கீதா வர மாட்டேங்கிறா. சரிவா நம்ம போய் கன்வின்ஸ் பண்ணிடுவோம். நம்ம கன்வின்ஸ் பண்ணாததா அதான் நான் சொல்றேன். வா எல்லாரும் வராங்க தானே? ஆதி அண்ணா எல்லாரும் வராங்கடி. இப்ப போய் இந்த டைம் ஊர்ல ஜாலியா இருக்க போகுது. ஆமா ஆனா அவங்களுக்குலாம் ஒத்துக்குமான்னு தெரியலையே. நம்ம கிராமத்துல இருந்து பழகியாச்சு, அவங்களுக்குலாம் ஒத்துக்குமான்னு தெரியலையே. முக்கியமா ஆதிரா நம்ம இல்லாம லீவ் வந்தா அங்கேயே தான் இருப்போம். அவங்களே எப்படி இது பண்ணுவாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம். வாடி இப்ப நம்ம போய் சூர்யாவை பாப்போம். நீ வா போலாம். முதல்ல சூர்யா எங்க இருக்கான்னு கேப்போம். ஆமா அத மறந்துட்டோம் பாரு. போன் அடிக்கிறேன், நான் போன் அடிக்கிட்டா? நீயே போன் அடி. ஹலோ சூர்யா எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி சூர்யா சும்மா தான் கேட்டேன். சரி அங்கேயே இருங்க, போயிடாதீங்க. சரி நான் இருக்கேன், நீ வா. நீ சரி வாடி போலாம். பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கவே இல்லடி. நான் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், அதனால கேட்காது போல. அத ஸ்டார்டிங்கே சொல்ல வேண்டியதானே. விடு விடு வா போலாம். ஆமா எதுக்கு என்ன இங்கே நிக்க சொன்னீங்க? அண்ணா ஏன் கௌசி ஒரு விஷயம் பேசுறதுக்காக நிக்க சொன்னேன்டி. என்ன சொல்லுதாரா? நாங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில போலாம்னு இருக்கோம் ஒரு 10 டேஸ்க்கு. ஏற்கனவே சொல்லிட்டே தாரா? ஓ என் தங்கச்சி அனுப்பிச்சுடணுமா? இல்ல சூர்யா அவ வரேன்னு சொல்லிட்டா. அப்படியே என்ன சொல்லுங்க. இல்ல நீங்களும் எங்க கூட வரணும், அதுக்கு தான் கேட்டோம். நீங்க எல்லாம் போறீங்களா? போயிட்டு வாங்க. இல்ல சூர்யா நீங்க வரதா இருந்தாலும் சங்கீதாவும் வருவா. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சங்கீதாவும் வருவா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறோம், வருவீங்களா வர மாட்டீங்களா? சரி எப்பன்னு சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். இது போதும் சூர்யா, கண்டிப்பா நீங்க வந்துடணும். கண்டிப்பா வந்துருவா கௌசல்யா. எப்படி உங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணிட்டோமா? சூப்பர் ரீ, கண்டிப்பா வந்துருங்க சூர்யா. அப்ப 3 பேரும் பேசி வச்சுட்டுலாம் என்கிட்ட பேச வந்திருக்கீங்க. பேசி வச்சோம், பட் இப்ப பேச போறோம் நாங்க சொல்லவே இல்லையே. நீங்களும் சங்கீதாவும் கண்டிப்பா வரணும் சூர்யா. கண்டிப்பா வந்துருவோம். எப்பன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வந்துருவோம். ஆதி ப்ரோ இவங்களா வராங்களோ? ஆமா சூர்யா, ஃப்ரெண்ட்ஸ் ஆதி அண்ணா எல்லாரும் தான் சூர்யா. அப்போ ஒரே ஜாலி தான். அம்மா எல்லாரும் போறோம்ல. டீ காஃபி எது குடிக்கிறீங்களா தாரா? ஏன் தாரா கிட்ட மட்டும் தான் கேப்பீங்களோ? அதானே என்ன தாரா கிட்ட மட்டும் கேக்குறீங்க, எங்க கிட்டயும் கேளுங்க. சரி விடுங்க, டீ காஃபி எது குடிக்கிறீங்களா எல்லாரும்? வேணாம்னு நினைக்கிறேன் சூர்யா. எதுக்குடியே அவரை கேட்க சொன்னேன்? சும்மா கேட்கணும்ல. உங்களுக்கு இருக்க கொழுப்பு இருக்கே கௌசல்யா, ரொம்பவே இருக்கு கௌசல்யா. அதெல்லாம் கூடயே பிறந்தது சூர்யா, போகாது. கௌசல்யா உங்க அப்பா போயிட்டா கேட்டுட்டியா? அதெல்லாம் கேட்டேன், நீ போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்படிமா உன்னால மட்டும் முடியுது? பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில சுத்துற. அதெல்லாம் அம்மா கிட்ட கேட்டேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்ல அம்மா நல்ல பொண்ணு. கண்ணு வைக்காதீங்க சூர்யா. சூர்யா கிளம்ப போறீங்களோ? இல்லடி கௌசல்யா, இங்கே பெட் போட்டு படுக்க போறோம். ஓ அப்படியாடி, அப்ப சந்தோஷம்டி. இங்கே பெட் போட்டு நாங்க படுத்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சுத்தமா இல்லடி. ஏண்டி இப்படி பண்ற? நீ தானே பெட் போட்டு படுக்கறன்னு நான் சொன்னாலும் நீங்க எல்லாம் படுக்காதீங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாருன்னு நீ சொல்லிருக்கணும். அதுக்கு வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. அதான் நான் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட பார்க்காம இங்கே படுன்ட்டல பத்தியா நீ. சரி நீ இப்ப இங்க பெட்ட போட்டு படு, நான் வேணா கூப்பிட்டு போறேன் எங்க வீட்டுக்கு. எப்படி ஐடியா? அதுவும் கரெக்ட் தாண்டி, அவ சொன்ன மாதிரி நீ செய்ய, அவ கூட்டி போவா. ஐடியா ரொம்ப கேவலமா இருக்குடி. ஆமா எனக்கு ஒரு டவுட் தாரா, நீ எப்படி இருப்ப வினய விட்டு? அது நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கேள்விக்கு பதில சொல்லுமா. அதெல்லாம் இருந்துக்கலாம்னு ஒரு தைரியத்துல சொல்லிட்டேன். அதெல்லாம் விட, நாங்களா இருக்கோம்ல, நாங்களா பாத்துக்கிறோம். நீங்க வேற சூரியனா, அவளுக்கெல்லாம் நம்ம எல்லாம் கண்ணு தெரியாது. கண்டிப்பா வினய மட்டும் வந்தா போதும். அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வந்தாலும் ஜாலியா இருப்பேன். பட் இருந்தாலும் வினய மிஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். உருட்டு உருட்டு ஊவாயி, நீ உருட்டு வாய முறி, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சூர்யா. சரி விடுங்க, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். ஒரு 10 நாள் தானே. அதை விட லாங் டிஸ்டன்ஸ் லவ்வும் நல்லா தான் இருக்கும், சமாளிச்சுக்கலாம். விட்டுக்கோங்க. என்கிட்ட மட்டும் கன்வின்ஸ் பண்ணீங்க, வினய்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம்ல. கன்வின்ஸ் பண்ணேன், பட் வரலன்ட்டாங்க. சரி விட்ரி, நாங்களா இருக்கோம் உனக்கு. நீங்களா இருக்கீங்க தைரியத்துல தாண்டி வரேன். கௌசல்யா நம்ம வேணா சங்கீதாவை கொஞ்ச நேரம் ஏமாத்துவோமா? நீ சத்து போட்டு சொல்லாத, கேட்ட போதுவா நம்ம ஏமாத்தலாம். ஏய் சிவானா மட்டும் வரலன்னு சொன்னாரே, ஏடி மறந்துட்ட? ஏய் ஆமா பாரே, மறந்துட்டேன். சூர்யா சிவானா வரலையா? என்ன சிவா வரலையா? இப்ப தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கோம், சிவானா வரலையா? ஏண்டி என்னடி ஆச்சு? ஏய் ஒரு காலேஜ் போற வேலை இருக்காண்டி, அதனால வரலையாண்டி. ஏய் அந்த டுபாக்கூர் காலேஜுக்கு போயிட்டு வந்து போக கூடாதாடி? 10 டேஸ் தானே லீவ் போட சொல்லலாம்ல. உன் ஆள் தானே, நீயே சொல்லு. ஏய் நான் சொன்னனே ஈவினிங் சொல்லும்போது சரின்னாரே. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்ன சரின்னாரு. வரலடி, அதுக்கு அப்புறம் வரலன்னாரு. எதுக்குன்னு கேக்கலையாடி? ஏய் அதான் சொன்னனே அவர் காலேஜ் போகணுமா. ஏய் அதெல்லாம் போகலாம்னு இருக்கலாம்ல. நான் இவ்வளவு தூரமா சொன்னேன், அவர் போகணும்னாரு. ஏய் சரிடி, சூரியனுக்கு வேலை இருக்கா, அதனால நாங்களும் வரலடி. இதே எப்பமா நான் சொன்னேன்? வாய முடிட்டு ஏய் எப்படி வரலங்கற பத்தியா? ஏண்டி எனக்கு வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தம் மாடி, வாடி மரியாதையா? ஏய் நான் சிவா வரலன்னு சொன்னேன். நான் வரல, அண்ணனுக்கு வேலை இருக்கு அதனால தான் வரல. ஓ வாய் நல்லா உருட்டு, மரியாதையா வர நீயும். ஏய் சூரியனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி தாண்டி வரல, விடுங்க. ஏய் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்காத, மரியாதையா வர. அண்ணா சொல்லுங்க, உங்களுக்கு வேலை இருக்குல்லண்ணா. இல்லையடா, எனக்கு வேலை இல்லையே. அண்ணா மரியாதையா சொல்லிருங்க, அவ்வளவுதான். நீங்க அம்மா கௌசல்யா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நாங்க வரல. அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்க வர மாட்டீங்க? அதெல்லாம் இல்லடா, உண்மையாலுமே வேலை இருக்கு, அதனால நான் வரல கௌசல்யா. அப்ப ஃப்ரெண்ட்ஸை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியம், போங்க. சரி விடு, நான் வந்துடுறேன். அப்புறம் என்ன சங்கீதா, அவங்களே வரேன்ட்டாங்க, வந்துருங்க
மரியாதையா? ஏய் இல்லடி பாவம் நீ சூர்யானா, அவளுக்கு வேலை இருக்குடி, அப்புறம் போயிட்டு வந்து ரொம்ப வேலையாயிரும். அதெல்லாம் முடியாது, சூர்யா வரேன்ட்டாரு, நீயும் வர. ஏய் ப்ளீஸ்